மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில இடர்பாடுகள் நீங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அப்போ இடர்பாடுகள் நீங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னால், அதாவது போட்டியில் வெற்றி அப்படின்னா அந்த போட்டியில் கலந்துக்கணும். கலந்துக்கும் போது தான் வெற்றினா, அப்போ இடர்பாடுகள் நீங்கணும். அப்போ இடர்பாடுகள் குறுக்க வந்து அது நீங்கிறது. அப்போ சோதனைகள் உள்ளது. ஆனால் அந்த சோதனையுடைய விஷயங்களை வென்று ஒரு பெரிய ரிலீஃப், அப்பா முடிச்சுட்டேன் இந்த காரியத்தை, இவ்வளோ நாள் பிரச்சனையை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிலீஃப், சோதனைகள் ஒழிந்து சாதனையாக மாறக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சாதகமான நல்ல பலன்களும் நல்ல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு தினம். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு தெளிவு பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். பண வரவை எதிர்பார்த்திருந்தால் அதுவும் கிடைக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். அதே நேரத்தில் சில பெரிய விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் அதாவது இப்போ மனம் என்ற குதிரைக்கு ஒன்றும் கடிவாளம் இல்லாமாங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஆய்வாளர்கள்லாம் சொல்லுவாங்க, ஸ்கை இஸ் த லிமிட்டும்பாங்க. பெரிய அளவு நீ சிந்தனை செய்தால்தான் அதை அடைய முடியும். முதல்ல சிந்திச்சுக்கோ, தப்பில்லை அப்படின்ற ஒரு கதை. ஆனால் அது பகல் கனவாக இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு எந்த ஒரு துறையில் விஷயம் தெரிஞ்சிருக்கோ அந்த துறையில் ஒரு பெரிய அளவு சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல மாற்றங்களை மனதளவில் கொண்டு தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனம் அலைபாயும், நம்ம எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் இருக்கும். சில புதியவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக இருக்கும். நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சூழலை காண்பிக்கக்கூடிய தினமாக இருப்பதால் மனசில் ஒரு தைரியத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் நம்ம வாங்கணும்னு நினச்சிருப்போம். வண்டி வாகனங்கள் வாங்கணும், இல்லை சில புதிய ஒரு நல்ல ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை நல்ல ஆடை அணிகலன்கள், சில பெண்கள் நல்ல ஒரு நகைகள் வாங்க வேண்டும் என்று அது போன்ற ஒரு எண்ணங்களோட நீங்கள் கடைகளுக்கு போகும்போது நீங்கள் நினச்சபடி நீங்கள் நினச்ச ஒரு ப்ரைஸில் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சில விஷயங்கள் அமையும். அதிர்ஷ்டகரமாக கூட அது அமையும். அதனால் மனதுக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு தினம்னு சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சாதகமான பலன்கள், எங்கும் ஒரு நட்புணர்வுடன் செயல்பட்டு மனதுக்கு இனிய நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு சேரும். சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். சில நேரங்களில் மற்றவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் பரிபூர்ணமாக ஈடுபட்டு செய்வீங்க. சில நல்ல யோசனைகளையும் பிறருக்கு சொல்வீங்க. உங்களால் மற்றவர்களுக்கு பெரிய அளவு உபயோகங்கள் இருப்பதால் நீங்கள் விரும்பப்படுவீர்கள்.
இதில் உள்ள நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்கள், நட்பினால் புதிய நட்புகள், நண்பர்களால் நல்ல ஒரு உயர்வு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பூசல்கள், சில உரசல்கள் இதெல்லாம் மறைந்து சுமூகமான உறவு நிலவும். எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு வந்து சேரும். மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும், எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்கள், நன்மைகளை தரக்கூடிய தினம். பூர நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நன்மைகளே ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காலுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகவும் நல்ல ஒரு தன வரவை காண்பிக்கக்கூடிய தினமாகவும் அமையிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும். மதியத்திற்கு மேல் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல அனுபவங்கள், சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். மனசில் ஒரு சுப நிகழ்வுகள் உணர்வீர்கள். நம்மை சுற்றி நல்லது, நமக்கு நன்மைகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை பரிபூர்ணமாக நீங்கள் ரசிக்கும் விதமாக அமையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இது அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நமக்கு நிறைய வேலை பளு என்பது கூடும், இருந்தாலும் ஒரு மன நிறைவை தரக்கூடிய தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களும் வெற்றிகளும் ஏற்பட்டு அதனால் மன நிறைவு உண்டாகும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரையில் சில செலவுகள் ஏற்படும். ஆனால் அது சுபமான சில செலவுகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால் மனதுக்கு ரொம்ப நிறைவும் சந்தோஷமும் தான் ஏற்படும். சில நேரங்களில் தொலைதூர பயணங்களை பற்றிய ஒரு திட்டங்களை வகுப்பீர்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகளும் வரும், மன நிறைவும் வரும். நம்முடைய கடமையை பூர்த்தி செய்த ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மனசில் சந்தோஷம், மனசில் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே ஊற்றுவிடக்கூடிய அற்புதமான தினமாக அமையிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில முக்கியமான விஷயங்களில் கோட்டை விட்டு விடலாம். அதனால் மன வருத்தங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் ஏராளமான உதவிகள் ஏற்படும். பகைமைகள் எல்லாம் விலகக்கூடிய தினமாக இருக்கிறது. நட்பு உணர்வினால் நல்ல பலன்கள் ஏற்படும். நல்ல லாபங்களை தரக்கூடிய, மன மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். நல்ல முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துயர்களெல்லாம் விலகி நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்பட்டு நன்மையை பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இருந்தாலும் நமக்கு கை கட்டினது வாய் கட்டலைங்கிற மாதிரி
இன்னும் சற்று காலம் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டி வரலாம். ஆனால் நல்ல ஒரு மாற்றங்களுடைய அந்த சமிங்கைகள் தோன்றுவதால் மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சுபிட்சங்கள் முன்னேற்றங்களை நிச்சயமாக சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சில நேரங்களில் வரக்கூடிய அந்த அபிலாஷைகள்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு கட்டத்திற்குள் வைக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாக முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமையிறது. அடுத்துக்கு மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு தினம். வெளிநாடு பயணத்திற்கு நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் ஏற்படும். வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். மேலும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நம்முடைய நிலை அறிந்து நடக்க வேண்டும். சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஏற்பட்டு அதனால் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் நம் நிலை அறிந்து நடப்பது ரொம்ப அவசியம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ஒரு அனுகூலமான தினமாகவும் உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். குறிப்பாக தவறான ஒரு அணுகுமுறையால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் ஒருத்தரை பற்றி நம்ம பண்ணக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில வயசானவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை இன்னும் பாழாறதுக்கான ஒரு சாத்தியங்கள் இருப்பதால் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். உண்ணக்கூடிய உணவிலும் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாக இது அமையும். நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய தினமாக இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாமல் தலையீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்த மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய ஒப்பந்தங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒரு உறவுகளில் நல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றங்கள், சில நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். மனசில் உள்ள உற்சாகம் பெருகும், மனசில் தைரியம் கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். அதே போல் ரேவதி நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப ஒரு புகழ், எதிர்பாராத தன வரவு இதையெல்லாம் தரக்கூடிய வகையில் ரேவதி நட்சத்திரங்களுக்கும் இந்த தினம் அமைகிறது.